பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முகமது அரிஸ் பின் அலி அவர்கள் ₹100 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், தருல் சலீம் அவர்கள் ₹100 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பல நபர்களும் நம்ம சேனலுக்கு லைக் பண்றது, கமெண்ட் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றதுன்ற உதவிகள் பண்றீங்க. உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். கடைசியா மீட்டிங் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நெகோசியேஷன் டீம், ஈரானோட டீம் இஸ்லாமாபாத்ல இருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கான மீட்டிங் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் அசெட்டை ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல இனிஷியலா செய்திகள் வந்துச்சு. அந்த இனிஷியலா செய்திகள் வந்ததுக்கு அப்புறமா தெஹரான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஈரான் அப்படிங்கிறது போல சொல்லும் போது அந்த கவர்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது தெஹரான் கேபிட்டல் வந்து பண்ண மென்ஷன் பண்ணிக்குவாங்க. இப்ப டெல்லி, நியூ டெல்லி அப்படிங்கிற சொன்னாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய விஷயங்கள், கவர்மெண்ட்டை பாயிண்ட் பண்றதுக்கு இது போல கேபிட்டலை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தெஹரான் வியூஸ் எப்படி என்ன மாதிரி அடிப்படையில இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல எண்ணத்துல அட்டெண்ட் பண்றோங்க. ஆனா நம்பிக்கைலாம் சுத்தமா இல்ல. அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க தரப்பு இவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா, நம்பிக்கைன்றது ஒரு துளி கூட இல்ல. 0 இதுல தான் நாங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா, நெகோசியேஷன் டீம். ஈரானோட டீம் இஸ்லாமாபாத்ல இருந்தாங்க. பாகிஸ்தானோட பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேடி வான்ஸ் அவர்கள் வந்திருக்கிறாரு. அமெரிக்காவோட டெலிகேஷன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் அமெரிக்காவோட துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பண்ண யுஏஇ சேர்த்தாதீங்க, முதல்ல வெளியே அனுப்புங்க. கெட் அவுட் அப்படிங்கிறத ஈரான் வந்து பாத்தீங்கன்னா யுஏஇ வெளியே அனுப்பி விட்டாங்க, முடுக்கி விட்டாங்க. ஸோ அதனால அதாவது அப்சர்வர் என்ன நடக்குது அப்படிங்கிறத வேடிக்கை பார்க்கறதுக்காக வருவாங்க இல்லையா? அந்த அப்சர்வர் கூட உள்ள சேர்த்தாங்க, முதல்ல வெளியே அடிச்சு துரத்துங்க அப்படிங்கிறது போல யுஏஇ துரத்தி விட்டாங்க ஈரான். ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈரான், அமெரிக்கா, பாகிஸ்தான் மட்டும் இல்ல, சீனா, ரஷ்யா, சவுதி அரேபியா, கத்தார், இவங்க எல்லாரும் சீனா, ரஷ்யா, சவுதி அரேபியா, கத்தார் இந்த நாடுகள் மட்டும் அப்சர்வர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அப்சர்வர் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே துரத்துனதுதான் இருக்கக்கூடிய விஷயம். சரி, ஓகே. ஏன் எல்லாம் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க? நார்மலா சவுதிக்கே வந்து பாத்தீங்கன்னா அது மேல ஒரு காண்டு இருக்கு. அரபுலக நாடுகளுக்கே பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா யுஏஇ மேல பல காண்டுகள் இருக்கு. அதெல்லாம் இதுக்கப்புறம் வெளியே கொட்டப்படுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா சூடான்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த துணை ராணுவ படைக்கு பெரும் அளவுல செய்ன்னு செஞ்சது யுஏஇ தான். கட்டம் கட்டி அடிப்பாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்காவோட சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் அங்கிருந்து வந்ததுன்னு வச்சுக்கங்க, சுத்தி வளைச்சிருவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறது. சரி, மெயினான விஷயத்துக்கு வரும். ஈரானோட டெலிகேஷன் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரான ஷேபாஸ் ஷெரீப் அவர்கள்கிட்ட சேமமா பேசிக்கிறாங்க. அவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரா இல்ல என்ன ஏதுங்க தெரியல. நல்ல வேலை அப்சர்வர்ஸ் இருக்காங்க, பேசிடுவாரு கரெக்டா. நான் நம்ம ஊர்ல பிரபலமான ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணும்போது ரொம்ப ஃபேமஸா இருந்தது இல்லையா? அது போல ஏதாவது ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அம்மா போயிடும். அதனால வந்து தெளிவா தான் பேசுறாரா என்னங்கிறது பார்ப்போம். ஸோ ஈரான், பாகிஸ்தான் க்ளோஸ்டு டோர் மீட்டிங். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட மீடியாக்கெல்லாம் கவர் பண்றாங்க. டோரை சாத்தி வச்சுட்டு தான் பேசுறாங்க. ஸோ பேசியிருக்காங்க, ஈரான் தரப்புல பேசியிருக்கிறாங்க. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட சொல்லி அட்டாக்ஸை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அதுக்கான செய்திகள் நம்ம பார்த்தோம். டெம்பரவரியான சீஸ்ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், நடக்கும். இத முதல் மீட்டிங் நடக்கிற வரைக்குமா அது போட்டுக்குங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுத்து அமெரிக்கா அப்புறம் லெபனான் அழுத்தங்கள் கொடுத்து இஸ்ரேலை கேட்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல ஒரு விஷயங்கள் இங்க வருது. அது அடுத்த வாரம் நடக்க இருக்கு. அது வரைக்கும் கண்டிப்பா இந்த இடத்துல வந்து வாஷிங்டன்ல அடுத்த வாரம் நடக்க இருக்கு. அமெரிக்கால லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் டைரக்டா ஒரு டாக்ஸ் நடக்க இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அது அட்டாக் பண்ணாம இருங்க அப்படிங்கிற அழுத்தங்கள் கொடுத்துதான் சொல்லப்பட்டு வருது. இந்த ஐடியா ப்ரொபோஸ் பண்ணது லெபனான் தரப்பிலே. அமெரிக்கா அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு அந்த ரெக்வஸ்டுக்கு. ஸோ அதனால இரு தரப்புலையும் நெகோசியேஷன் நடக்கிற வரைக்கும் அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது போல ஒரு பாணியில இந்த செய்தியை வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மீடியாக்கள் கவர் பண்றாங்க. நல்ல வேலை ஈரான் வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் செஞ்சாங்க. உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கும்போது அது நடக்கல. காரணம் என்னன்னா, ஹிஸ்புல்லா மேல அட்டாக் பண்றீங்க, நிப்பாட்டுங்க, அது அக்செப்ட் பண்ணப்பட்டாதான் நாங்க பேச்சுவார்த்தை செய்வோம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல ஸ்ட்ராங்கா நின்னாங்க. ஏன்னா இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிவினையை உண்டாக்குறதுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். நேற்றுக்கு ஈரான் பேசல. காரணம் என்ன? ஹிஸ்புல்லா மேல நீங்க அட்டாக் பண்றீங்க, நிறுத்துங்க, இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டம், அப்பதான் நாங்க பேசுவோம் அப்படிங்கிற ஸ்டப்பனா நின்னுட்டாங்க. அப்படி மட்டும் நேற்றுக்கு நடந்திருக்கல அப்படின்னா இன்னைக்கு சீஸ்ஃபயர் போட்டு இஸ்ரேல் அட்டாக் பண்ணதை ஸ்டாப் பண்ணிருப்பாங்க.
அப்ப ஸ்டாப் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஈரான் வந்து உங்க மேல அட்டாக் நடந்தாலும் நடக்காட்டியும் அவங்களோட பிரச்சனைய தீர்க்கறதுக்காக அமெரிக்காவோட பேசிட்டாங்க. ஆனா இப்ப அமெரிக்காவும் இப்ப ஆளுகின்ற அரசாங்கம் லெபனானும் தான் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசி இந்த பிரச்சனைய முடிச்சிருக்காங்க. நீங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும். பிளவ உண்டாக்கி இருக்கலாம். அந்த ஒற்றுமைக்குள்ள இருக்கக்கூடிய பிளவு உண்டாக்கி இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த சமயம் அப்படிங்கிறது பண்ணா அதுக்கான வேலைக்கு இடம் இல்ல. எல்லாத்தையும் கிறுக்குனாக்க முடியாது இல்லையா? சரி பரவால்ல. ஹிஸ்புல்லாவோட வீடியோ பதிவுகள் ஹிஸ்புல்லா தரப்புலருந்து வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. நேத்திக்கே அவங்க இஸ்ரேல் தாக்குதல் பண்ணதுக்கு எப்படி நாங்க பதில் தாக்குதல் பண்ணோம். அதுவும் வடக்கு பகுதி, இஸ்ரேலோட வடக்கு பகுதி நஹாரியா பகுதிகள்லாம் ட்ரோன்கள், ஸ்வார்ம் ஆஃப் ட்ரோன்களை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம். இன்னைக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா, பந்தார் அப்பாஸ்ல வந்து பண்ண ஒரு குண்டு பயங்கரமா அடிச்சு ஈரான்ல. லோக்கல் சோர்சஸ் தரப்புலருந்து ரிப்போர்ட் வந்தோனே நான் நம்பல. என்னடா என்ன ஆச்சு அப்படிங்கிறது போல. பேசவே ஆரம்பிக்கலையா, அதுக்குள்ள என்ன வெடிச்சிருச்சா அப்படிங்கிறது போல. பார்த்தா அது அமெரிக்கா வந்து பந்தார் அப்பாஸ் போர்ட்லலாம் அந்த ஏரியாவை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் குண்டு போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா, வெடிக்காத குண்டுகள் எல்லாத்தையும் எடுத்து அத நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வேலைகள்ல அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் இறங்கியிருக்கு. ஈரானோட அரசாங்கம் டெபுட்டி கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா, இது போல சொல்லிக்கிறாங்க. நான் நியூட்ரலைஸ் பண்ணும்போது கேட்ட ஒரு வெடி சத்தம் தான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. எல்லாம் கண்ட்ரோல்டா தான் நடந்துச்சு. இழப்புகள்லாம் எதுவும் இல்ல. அப்படிங்கும்போது அவங்க தரப்பிலிருந்து உறுதி செஞ்சிருக்காங்க. இப்ப இது போல விஷயங்கள் நடந்திருக்கு. ஈரானுக்குள்ள என்ன நடந்திருக்கு, ஹிஸ்புல்லாக்குள்ள என்ன நடந்திருக்கு, இஸ்ரேல்ல என்ன நடக்குது, பேச்சுவார்த்தைகள் அது சைமல்டேனியஸா போப்போது. இங்க ஈரானுக்கான பேச்சுவார்த்தைகள் போப்போது. ரொம்ப ஆர்வமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜேடி வான்ஸ் அவர் வந்துட்டார். ஷேபா ஷெரீப் அவர்கள் பார்த்துட்டாரு. இதுக்கப்புறம் மீட்டிங் இங்க தனியா பேசுவாங்க. இதுல பாகிஸ்தான் தரப்பு வந்து சொன்னதா சொல்லப்பட்டுட்டு வருது. டைரக்டான மீட்டிங்ஸ் இரு தரப்புலயும் அதாவது இப்போ தனித்தனியா நம்ம சொன்ன மாதிரியே பேசிட்டாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட பதில சொல்லியிருப்பாங்க. ஈரான் பாகிஸ்தான் கிட்ட பேசி முடிச்சுட்டாங்க. அதை கேட்டு ஜேடி வான்ஸ் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாம் ஒத்து வந்து ஜேடி வான்ஸ் அவர்கள் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஈரான் கிட்ட சொல்லும் போது ஓகே அப்படின்னா இருதரப்புலயும் நேரடியா ஈரானும் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் தலைமையில ட்ரைலேட்டரல் மீட்டிங்ல உட்காந்து பேசுவாங்க. ரொம்ப ஒத்து வந்துருச்சுன்னா தனியா கூட பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த 3 நாடுகளும் உட்காந்து பேசுவாங்க. அப்படி நேரா உட்காந்து பேசிட்டாங்கன்னா ஓகே. இல்ல இன்டைரக்ட் மீட்டிங்கோட முடிஞ்சிருச்சுன்னா ஒரு நாள்ல முடிஞ்சிரும். அவ்வளவுதான் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஆனா இன்டர்ன்ஸான எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃபோர்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்களாமா. இருதரப்புலையும் தயவு செஞ்சு நேர்ல மூஞ்சிய பார்த்து பேசிக்கோங்களேன். இருதரப்புலையும் வாங்கலேன் அப்படிங்கிறது போல அழுத்தங்கள் கொடுக்கப்படுறதா சொல்லப்பட்டு வருது. ஈரானோட கவர்மெண்ட் ஸ்போக் பர்சன் இதுல இன்னொன்னு ப்ரீ கண்டிஷன் அக்செப்ட் பண்ணப்பட்டுருச்சு. இது சொன்னது மேற்கு மீடியா தான். அசெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறமா திடீர்னு ஓடி வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரியான விஷயங்கள். அமெரிக்கா வந்து அசெட்ஸை ரிலீஸ் பண்ணலாம் ஒத்துக்கல அப்படிங்கறது வந்து பண்ணா மேற்கு மீடியாக்கள் இது உண்மையா பொய்யா என்னதான் பேசுறாங்க. ஒரு 1 மணி நேரம் கூட நீங்க பேசுறத வந்து கரெக்டா வச்சுக்க மாட்டீங்களா? என்ன மாத்தி மாத்தி பேசினா எப்படி எல்லாத்துக்கும் இருக்கும்? என்னதான் பேசுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுதான் உண்மை, எதுதான் பொய்ன்னே தெரியல. ப்ராப்பரா சொல்றதுதான் சொல்றாங்களா? இல்ல இவங்க பாட்டுக்கு என்னமோ அடிச்சு விடுற மாதிரி அடிச்சு விட்டுக்கிறாங்களா? மீடியாக்காரங்களா சௌரியத்துக்கு. ஏன்னா யூடியூபர்ஸ் கூட தேவல போல தெரியுது. ஜேர்னலிஸ்ட்ங்கிறாங்க. என்ன என்ன மாதிரி நியூஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது போல தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏதோ ஒரு சோர்ஸை பார்த்து இது போல மாறி மாறி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்கலாம். அது இதெல்லாம் என்னோட கோபம் இல்ல. இது போல பல மக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே மேற்கு மீடியாக்கள் தான். ஈரான் இப்படி சொல்றாங்க, அமெரிக்கா அப்படி சொல்றாங்கன்னா அது ஒரு நியாயம் உண்டு. அமெரிக்காலேயே மீடியாக்கள் 2ஆ பிரிஞ்சு உட்காந்து ஒருத்தங்க இப்படி சொல்றாங்க, ஒருத்தங்க அப்படி சொன்னாங்கன்னா என்னங்க இது அப்படின்னு போலதான் இருக்கும். ஸோ ஓகே பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஈரானோட கவர்மெண்ட் ஸ்போக் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லியிருக்காங்க. தெஹரான் அதாவது திரும்பி நான் சொல்ல ஈரானோட கேபிட்டல் அந்த ஆளுகின்ற அரசாங்கத்தை குறிப்பிட்டதுக்காக அந்த கேபிட்டல் பேர் சொல்லுவாங்க. தெஹரான்ங்கிற நாங்க ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். எங்களோட ரைட்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து தெளிவா இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல தான் வந்து பண்ணா பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. சுமூகமான முடிவுகள் எட்டப்படணும் அப்படிங்கிறது போல நம்ம வேண்டிக்கலாம். எல்லாரும் பேசி முடிவெடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இதுல என்ன ஒரு விஷயம் ஆயிப்போச்சுன்னா பாகிஸ்தானோட ஜெனரல் அசிம் முனிர் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரோட உடை ஈரான வரவேற்கும் போது ராணுவ உடை, அமெரிக்கா துணை அதிபர் வரவேற்கும் போது கோட் சூட். எதுக்காக இந்த வேரியேஷன் அப்படிங்கிறது போல. ஏன்னா ராணுவ உடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஜெனரல், ராணுவ உடை அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். ஜெனரலா கோட் ஷூட் போடுறது அப்படிங்கிறது வேற. நார்மலா வரவேற்கிறது வேற.
ராணுவ உடையில வரவேற்கிறதுங்கிறது வேற. 2க்குமே மேஜரான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதுவே அவங்களோட நிலைப்பாட்ட காட்டுது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். இல்ல ஜெலன்ஸ்கி அவர்களையே வந்து பாத்தீங்கன்னா, கோட் சூட் போட மாட்டியா நீ? அடுத்த தடவ வரும்போது போட்டு வா அப்படிங்கிறது போல மிரட்டினாங்க இல்லையா? ஸோ அத பார்த்து பயந்துட்டு போட்டாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி சிலர்கிட்ட இருந்தாலும், பட் மெயினான ஒரு விஷயம் இது உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அப்படிங்கிறத பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அ கலிபாஃப் அவர்கள். அதாவது பல நபர்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத கூட நம்புறேன். ஆக்சுவலா இவர் வந்து பாத்தீங்கன்னா, ஈரானோட ஸ்பீக்கர் மட்டும் கிடையாது. இவர் வந்து பாத்தீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா, இவரோட ஒரு ஒரு முயற்சியால தான் ஈரான் இந்த அளவுக்கு மிசைல் பேஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு வலிமை வந்திருக்கு. ஆ எப்படி சொல்றது? சுலைமான் அவர்கள் இருக்கார் இல்லையா? மிக முக்கியமான ஒரு பெர்சன் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அது நம்ம அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் இவங்கலாம் பார்க்குறோம். இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரோல செய்றவங்க. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானோட கனவு இந்த அளவுக்கு நடக்குது, இந்த அளவுக்கு இருக்குன்னா, இதுக்கு பின்னணியில வந்து பார்த்தீங்கன்னா, கலிபாஃப் அவர்கள் அந்த அளவுக்கு உழைப்ப போட்டிருக்காரு அப்படிங்கிறது போல விஷயங்கள் இருக்கு. நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஈரான்ல எல்லா சிட்டிலயும் மிசைல் சிட்டியா மாறி இருக்குன்னா, அதுக்கான காரணம் இவரு தான் அப்படிங்கிறது போல பேச்சுக்கள் அடிபடுது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நபர் இவர். எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அந்த நெகோசியேஷன் டீம லீட் பண்றாரு அப்படின்னா, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஈரானோட கருத்துக்கள் அங்க நிக்கும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஆ ஸோ பார்ப்போம். அ அமெரிக்கா வந்திருக்காங்க, இங்க பேசுறாங்க. ஸோ இதுல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஈரானோட நான் இப்ப சொல்லிட்டு இருந்த ஒரு பாயிண்ட் மறந்துட்டேன் பாருங்க. பாகிஸ்தானோட முனீர் அவர்கள் வந்து பண்ண இப்பேற்பட்ட ஒரு நபர ராணுவ உடையில வரவேற்கிறாருன்னா, பாகிஸ்தானோட முழு ராணுவ ஆதரவும் வந்து பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு அப்படிங்கிற ஒரு சமிகைய காட்டுறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயங்க. டிப்ளமேட்டிக்கலி உங்களுக்கு நாங்க, ராணுவத்த அவங்களுக்குங்க அப்படிங்கிறது போல காட்டுறாங்க அப்படின்ற கேள்விகள். ஏன்னா ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து பண்ண இது போல கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல பாகிஸ்தானோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஈரானா அப்படிங்கிற விஷயங்கள். ஆனா இதுக்கும் கவுண்டர் குடுக்குற மாரி இன்னொரு ஒரு விஷயம் நடந்திருக்கு. சவுதி அரேபியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. என்னன்னா, ஃபைட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரைவ் ஆயிருக்காங்க சவுதி அரேபியாக்கு. சப்போர்ட் ஏர்கிராஃப்ட் வந்திருக்கு. பாகிஸ்தான்ல இருந்து கிங் அப்துல்லயாஸ் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஏர்பேஸ்க்கு வந்து பண்ண வந்திருக்கு. இது பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் இருக்கக்கூடிய மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அடிப்படையில ஒருவேளை இந்த சீஸ்ஃபயர் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற அடிப்படையில ஈரான் தாக்குறாங்க அப்படின்னா உதவி செய்ய வேண்டியது பாகிஸ்தானோட ஒரு கடமை. ஏன்னா டிஃபென்ஸ் பேக்ட் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால இது ஈரானுக்கு எதிரான ஒரு செயலை இப்போ சவுதிக்கு ஆதரவா பாகிஸ்தான் செஞ்சிருக்காங்க. ராணுவ உடையில எதுக்குங்க அவரை வர வச்சீங்க? இப்ப எதுக்குங்க நீங்க ராணுவத்தை இங்க அனுப்பியிருக்கீங்க? அப்ப குத்து குத்துன்னு எல்லா பக்கத்துலயும் ஒரு ஒரு குத்து குத்திட்டே இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ எல்லாரும் பேச்சுவார்த்தைகள் ஃபெயிலியர் ஆனாலும் அதுக்கு வேற என்ன ஆப்ஷன் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா ஈரானோட டிமாண்ட்ஸ்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை அமெரிக்கா ஏத்துக்குமா இல்லையா? இது அமெரிக்காலேயே வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அதிருப்திகளை ஏற்படுத்தி இருக்கு. நம்ம அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு இந்த பதிவுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்ஸ் பார்த்திருக்கோம். அடுத்தடுத்த செய்திகள் வர வர அடுத்தடுத்த பதிவுகள்ல என்ன நடக்குது அப்படிங்கறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கான கருத்துக்கள் இந்த பயில பார்த்திருக்கோம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பயில உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.